கனா கண்டே நடி தோழி கனா கண்டே நடி கனா கண்டே நடி கனா கண்டே நடி கனா கண்டே நடி கனா கண்டே நடி. ஏய், நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம்ல சரியா இருக்கு. இந்த எக்ஸாம்ல எவன் தான் கண்டுபிடிச்சாலும் தெரியல. வருஷத்துக்கு ஒருக்க வைக்கலாம்ல. 6 மாசத்துக்கு ஒருக்க பரிசு எழுதணும்னு யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ. காலேஜ் இப்பதான் திறந்த மாதிரி இருந்து அதுக்குள்ள 6 மாசம் ஆயிட்டு பாத்தியா. நான் நோட்ஸே பாதி சப்ஜெக்ட் எடுக்கல. எப்படி நாளைக்கு பரிசு எழுதுறதுக்கு? ஆமாடி, எனக்கும் பயமா இருக்கு. என்கிட்ட நோட்ஸ்லாம் இருக்கு, என்ன ஒண்ணு படிக்கதான் மாட்டேன். ஒரு எக்ஸாம்னாலே எனக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்து படித்தாதான் நாளைக்கு ஏதாவது கொஞ்சமாவது கதை எழுதி வைக்கலாம். ஷே, உதய் தந்த நம்பருக்கு ஃபோன் மேலே ஃபோன் போட்டாச்சு, ரிங் போயிட்டே தான் இருக்க தவிர யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் எடுக்கட்டும், நான் விட போகிறது இல்லையே. தொடர்ந்து போட்டுட்டே இருப்பேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதே மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எடுக்க மாட்டாரு. நம்மளோட ஆக்டிங் திறமையை பார்த்து வர சொல்ல மாட்டாரா? இந்த உதய பக்கத்தில் சே நமக்கு ஃப்ரெண்ட் பெஞ்சு எழுதியிருந்தா கூட ஏதாவது பேசிட்டாவது இருக்கலாம். பின்னாடி போய் இருக்காரு. சே, ஃப்ரெண்டில் இருந்தால் பேசிட்டு டைம் போகிறதே தெரியாது. யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. பாய்ஸ்லாம் பேக்கில் இருக்கணும், கேர்ள்ஸ்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கணும்னு முதல்ல இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் உடைக்கணும். இது என்ன ஸ்கூலா? காலேஜ் மாதிரியே இருக்கு. அந்த உட்காந்துருக்க பேரு படிப்பிஸ்ட். அவளுக்கு என்ன, இன்னைக்கு எக்ஸாம் போட்டால் கூட எழுத ரெடி. வேணா அண்ணன் உலக அண்ணன் அப்பப்போ படிச்சிருக்காள. இப்போ பாரு, இன்னும் மேடம் சப்ஜெக்டே எடுக்க ஆரம்பிக்கல. அதுக்குள்ள ஆன்னு உங்கள் வாயை பார்த்துட்டு இருக்கத பற்றியா? இதில் நோட்டும் பெண்ணும் வேற. ஏய் மீனு, நாளைக்கு எக்ஸாம் நடி. நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணுமே தெரியாது. ஆனா உனக்கு என்ன, நல்லா கூலா இருப்ப. என்ன உனக்கு தெரியும் தானே? உன்கிட்ட என்ன போட்டுட்டா ரொம்ப சந்தோஷம். நீ எழுதுற பேப்பர் அப்படியே காமிச்சா கூட போதும், ஜஸ்ட் பாஸாவது எடுத்துருவேன். அஸ்கு புஸ்கு, நான் எழுதுறத உன்ட காமிக்கணுமா? யாருக்கும் காமிக்க மாட்டேன். நான் மெனக்கிட்டு தினம் அண்ணனுக்குள்ள படிப்பேன். அண்ணனுக்கே படிச்சு முடிச்சிருக்கேன். உங்களுக்குலாம் படிக்கிறதுக்கு என்ன கொள்ளையா? படிக்க வேண்டியது தானே. அதை விட்டு சும்மா ஃபோனு அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தா நம்ம எதுக்கு அனுப்பியிருக்காங்க காலேஜுக்கு? நம்ம அம்மா அப்பா படிக்கணும், நல்ல நிலைமையில வரணுங்கிறதுக்காக தானே. நம்மளோட வேலை என்ன? நம்ம என்ன காலையிலேருந்து ராத்திரி வரை வயலில் போய் வேலை பார்த்துட்டு வேணா சொல்கிறாங்க? படிக்கிறது தான் உலகத்துல ஈஸியான வேலை. அதை கூட உன்னால முடியலன்னா நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு கிடையாது. ஃபெயில் ஆகு, அப்போ தானே தெரியும் நான் அடுத்தடியாவது படித்து பாஸ் ஆகணுங்கிற அருமை. ஏய், எதுக்கு இப்போ சாப்பிடுற? பரீட்சையே எழுத ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஃபெயில் ஆகுன்னு சொல்ற? இங்க பாரு மகளே, ஃபெயில் மட்டும் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்னைக்கு சப்ஜெக்ட் எதுவும் எடுக்கிறதா இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே எடுத்து முடிஞ்சாச்சு. இன்னும் படிக்கிறது உங்கள் வேலை. நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் வேறு. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள். ஃபஸ்ட் இயரில் அரக்கிணறு தாண்டின மாதிரி கிட்டத்தட்ட. என்னோட ஃபீட்பேக்கை உங்களை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா நானும் காலேஜ் ஃபஸ்ட் டைம் போகும்போது நிறைய பயம் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நீங்களும் பயப்படுவீங்கன்னு தெரியுது. அதான் சில டிப்ஸ் சொல்லலாமேன்னு. எக்ஸாம் ஹாலில் போய் பயந்துட்டுலாம் இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்கூலில் எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். அப்புறம் இந்த கடைசி நேரத்தில் படிக்கிறது, முட்டி படிக்கிறது, எழுதி பார்க்குறது, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட். ஏற்கனவே நீங்கள் படித்த சப்ஜெக்ட் போதும், ஓகேவா? அதில் என்ன வந்திருக்கோ, அதில் எது தெரியுமோ அதை அட்டன் பண்ணுங்கள். ரிலாக்ஸாக கூலாக மஸ்ட் இருங்க. நல்லா கடவுளை வேண்டிக்கோங்க. கடவுள் நம்பிக்கை இருந்தால் அப்புறம் எக்ஸாம் எழுத ஆரம்பிங்க. இது நமக்கு தெரியாது பற்றியா? ஸ்கூல்லே இதை தானே சொல்லுவாங்க. இவங்க என்னவோ புதுசாக சொல்கிற மாதிரி. அப்புறம் நீங்கள் நினைக்கலாம், ஸ்கூலில் ஃபெயில் ஆனால் டீச்சர் அடிப்பாங்க, அப்புறம் எழுத சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது ஸ்கூலு. காலேஜில் எதுவும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது கரெக்டு தான். எல்லாரும் ஒருக்கைக்கு 2 மட்டும் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் சின்ன குழந்தைங்க கிடையாது, உங்களுக்கு இப்போ ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. ஆனால் அரியர் தானே, இந்த வாட்டி போட்டுக்கலாம், அடுத்த வாட்டி எழுதிக்கலாம், இல்லை கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இப்படி நினச்சி நிறைய ஸ்டூடெண்டோட லைஃப் ஸ்பாயில் ஆகிருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கிளாஸில் நேற்று வரைக்கும் என்ன சப்ஜெக்ட், இன்ன வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு எல்லாம் எடுத்து முடிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் படித்து நாளைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கும் அதே இது 1 இயருக்கு அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செம் எக்ஸாம் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க கிளாஸில். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட க்ளோஸாக பழகுறதுக்கும் இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை குட்டியோடு எல்லாரும் இருப்பீங்க. அப்போ பேசி பழகுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ எந்த பொறுப்புகளும் கிடையாது. கடமை மட்டும்தான், படிக்கிற கடமை மட்டும்தான் இருக்கு உங்கள் மனசில். அது மட்டும் தான் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கணும். எதுக்கு இப்படி சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னேன்னா, நீங்கள் எப்போவுமே எனக்கு சின்ன குழந்தைங்க தான். தெரியாத விஷயத்த நம்ம கற்றுக் கொடுக்க நம்ம கடமைங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இதை உங்கள்கிட்ட நான் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். சரி, இப்போமே ஷேர் பண்ணால் உங்களுக்கு புக்ஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதான் சொல்கிறேன்.
எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 15 நாளில் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நான் என் கூட தான் அவள் இருப்பா, என் கூட தான் இவன் இருப்பான் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இதனால தான் சண்டையே வருது. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி தான் 4 ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் 4 பேர். ஓகேவா? அதை நானே சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நல்ல ஒரு டாப்பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணி வைங்க. சரியா? மேடம், டாபிக்னா எந்த மாதிரி டாபிக்? இல்லை, நீங்கள் ஏதாவது க்ளூ கொடுத்தா அது டக்கு நாங்கள் எடுத்து வச்சுருவோம்ல, அதான் கேட்குறேன். குட் கொஸ்டின். இதுக்கு தான் மீனா மாதிரி இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னு சொல்கிறது. எந்த மாதிரி டாபிக்னா, நீங்கள் இப்போ படிக்கிறது ஹிஸ்டரி அண்ட் டூரிசம். அது வந்து ஹிஸ்டரிக்கல் சம்மந்தமாக இருக்கட்டும், இல்லையா டூரிசம் சம்மந்தமாக பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணுமா, இந்த முதியோர் இல்லம், அப்புறம் ஆசிரமம் அங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் எடுங்க. அங்கே அவங்களோட ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணுங்கள். அவங்க அங்கே என்ன மாதிரி இருக்காங்க மனநிலைமையில், அப்புறம் அங்கே என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது, அந்த மாதிரி கூட நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தமாக நீங்கள் எந்த டாபிக்னாலும் எடுத்துக்கலாம். இது உங்கள் விருப்பம் தான். செகண்ட் இயரில் அப்படியே உங்கள் விருப்பத்துக்குலாம் விட முடியாது. நாங்கள் தான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுப்போம். அது சம்மந்தமாக தான் நீங்கள் எடுத்தாகணும். மேடம், எக்ஸாமுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமோ என்னன்னு தெரியல, ஆனால் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மேடம், நீங்களே ப்ராஜெக்ட்டுக்கு யார் யார் எந்த ப்ராஜெக்ட் இல்லை யார் யார் எந்த டீம் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் வராது. அது ஒன்று நீங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுங்களா மேடம்? ஓகே, அஃப்கோர்ஸ். இதுக்கெல்லாமா சண்டை போடுவாங்க? நீங்கள் என்ன சண்டை போட்டு விளையாடுறதுக்கு சின்ன குழந்தைங்களா? ஓகே, நானே என்ன சொல்கிறேன். இப்போ கதிர் கதிர் கதிர், மீனா, கீர்த்தனா, மஞ்சு 4 பேர் ஒரு டீம். ஓகேவா? அப்புறம் உதய், நந்தினி, பிரியா, மதுமிதா இவங்கெல்லாம் ஒரு டீமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் தம்பி வசந்த், ராஜு, உமேஷ், அப்புறம் ரஞ்சிதா இவ்வளோ பேர் ஒரு டீம். அவங்க 2 ஒரு குரூப்பில் மட்டும் எல்லா பொம்பளை பிள்ளையும் போட்டிருக்காங்க. நமக்கு மட்டும் எல்லா பசங்களும் ஒரே ஒரு ரஞ்சிதா. அவள் கிளாஸுக்கே வரமாட்டா. மிஸ் ஓரம் வந்து தான் பண்ணுவாங்க. ஏற்கனவே இது மண்டை பைத்தியம் பிடிச்சது, சும்மாவே இருக்க விட மாட்டுக்கா. உங்க அப்பா நம்பரை கூட உயிர் எடுத்துட்டு இருக்கா. இதுல ப்ராஜெக்ட்ல வர தூக்கி போட்டிருக்கு. ப்ராஜெக்ட் பண்ணவா விடுவா? நம்ம கூட பாடா படுத்திடுவாளே. பேசாம நம்ம ஏன் மாத்தி கேட்க கூடாது? கீர்த்தனாவை நம்ம கூட போட்டுக்கிட்டு இந்த நந்தினியை மாத்தி அங்க போட்டுடலாம். கேட்டு பாப்போம். இந்தா சொல்லி 10 நிமிஷம் ஆகல, போனை போட்டுட்டல்ல, மூக்குல வேத்திரமோ என்னமோ. போனை எடுக்கவே வேண்டாமா? தெரியாம நம்ம நம்பரை கொடுத்து தொலைச்சிட்டோம். எத்தனை மட்டும் ஃபோன் பண்றா. நல்ல வேலை அப்பா நம்பர் கொடுக்கல. கொடுத்துருந்தோம் அவ்வளவுதான், வீட்டில் ஃபோன் உடஞ்சிருக்கும். ஃபோன் எடுக்கவே வேண்டாமா? சரி எடுப்போம், எடுத்து பேசுவோம். வேற என்ன பண்றதுக்கு? ஃபோன் எடுக்கலைன்னா நொய்யின்னு அடிச்சிட்டுல இருக்கா. என்ன ஏதுன்னு கேட்டுரும். ஹலோ, யாருங்க? ஐயோ, அப்பா வாய்ஸ்ல பேசணும். அப்பா நம்பர்ல கொடுத்தோம். Who's this? சார் ஃபோனை கட் பண்ணிடுவாங்க சார், ப்ளீஸ் சார். சாரி சார், நான் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தது. நான் வேற யாரும் இல்லை, உங்கள் பையன் உதவி இருக்கான்ல, அவனோட கிளாஸ்மேட்டு தான். சார் கட் பண்ணிடுவாங்க சார். சொன்னா எங்கள் அப்பா யார் ஃபோன் பண்ணாலும் சடன் பேச மாட்டாருன்னு. சார் நான் நல்லா ஆக்ட் பண்ணுவேங்க சார். நான் எனக்கு ஒரு பெரிய நடிகை வரணும் ரொம்ப ஆசை சார். படிப்பெல்லாம் கூட எனக்கு 2வது 3வது பட்சம் தான். நடிப்பு துறையில் பெரிய லெவலில் வரணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆக்டிங்னா எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே ரொம்ப உயிர். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் பண்ணாத இது ஸ்டேஜ் ஷோ கிடையாது சார். ப்ளீஸ் சார், உங்களை பார்த்தே ஆகணும் சார். என்னம்மா நீ தான் ஃபோன் போட்டுட்டே இருக்கியா? எல்லாம் அந்த உதவியை சொல்லணும். சும்மா ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்கும் நம்பரை கொடுத்துக்கிட்டு நானே பயங்கர டென்ஷனில் இருக்கேன். இதில் நடிப்பு கிடிப்புன்னு ஏற்கனவே நடிப்பு துறையில் வந்து என்னால் சாதிச்சவங்கலாம் இன்னைக்கு என்னமோ அவங்களே வந்து பெரிய ஆளான மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீ வேற. இப்போதைக்கு நடிக்கிறதுக்கு ஆள் எடுக்க மாதிரிலாம் இல்லை. வேணா கூப்பிடலாம், சும்மா இப்படி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க கூடாது. புரியுதா? சார் புரியுது சார் உங்கள் சுச்சுவேஷன். ப்ளீஸ் சார், நீங்கள் எத்தனையோ பேர் பெரிய ஆளாக ஆக்கியிருக்கீங்க. அதே வயசு நானும் பெரிய ஆளாக இருந்தால் பெருமை தானே சார். ஆனால் அவங்கள மாதிரி நஞ்சு கிடக்கிற மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். எப்போவுமே உங்களை என் மனசில் ஒரு கோவில் கட்டி கும்பிட்டு இருப்பேன் சார். உங்களுக்கு ஒரு கோவில் கூட நான் கட்டிடுவேன் சார். நான் மட்டும் நடிப்பு ஃபீல்டில் பெரிய ஆளாக வந்துட்டேன் சார். நீங்கள் நினச்சா முடியும் சார். நீங்கள் நினச்சா ஒரு குப்பையை கூட கோபுரமாக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லாமல் மார்க்கெட் இல்லாத நடிகையெல்லாம் உங்கள் படத்தில் நடிக்க வச்சு இன்னைக்கு டாப் 1 நடிகையாக இருக்காங்க. எனக்கு தெரியும் சார். உங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் நான் படிச்சிருக்கேன். ஓ, இஸ் இட்? ஓகே, தேங்க்யூ. இங்கே பாருமா, நீ என் லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால என்னவோ நெக்ஸ்ட் படத்துக்கு ஒன்று எடுக்கலான்னு இருக்கிறேன். ஆனால் இப்போதைக்கெலாம் இல்லை. ஒரு 6 மந்த் பேக் நான் கால் பண்ணுறேன். ஓகே, எதுனாலும் உதவிட்டு பேசிக்கோ. நான் அடிக்கடி கால் பண்ணாத, நான் எந்த நேரம் எந்த மூடில் இருப்பேன்னு சொல்ல முடியாது. ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. பிறகு என்னோட டென்ஷன்லாம் ஓண்ட காமிக்கிற மாதிரி இருக்கும். என்ன புரியுதுல்ல?
என்ன சார் 6 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் 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 ப்ளீஸ் சார் நீங்க ரவிக்குமார் சார் எனக்கு தெரிஞ்சு நான் 6 மாசம் எப்படி சார் வெயிட் பண்ண முடியும் நீங்க மட்டும் மனசு வச்சா ப்ளீஸ் சார் இப்போ எடுத்துக்கிற படத்துல எனக்கு ஒரு சான்சஸ் கொடுங்க சார் இப்போ கூட மாறாத பூக்கள் ஒரு படம் எடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஃபேமிலி சப்ஜெக்ட் தானே சார் ப்ளீஸ் சார் 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 நான் வேணா நீங்க நாளைக்கு எங்க இருப்பீங்கன்னு சொல்லுங்க நான் வரேன் அங்க வந்து என்னோட ஆக்டிங் உங்கள்ட்ட காமிக்க சார் அப்போ புரியும் நான் பேசுறதுனால என்ன டம்மி பீஸ்னு மட்டும் நினைச்சிடாதீங்க எனக்குள்ள ஆக்டிங் ஒளிஞ்சு கிடக்கு சார் நீங்க அதை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும் ப்ளீஸ் சார். ஏய் உனக்கு ஒருக்க சொன்னா புரியாது. எனது உனக்குள்ள இருக்கிற நடிப்பு திறமை நான் வெளியே கொண்டு வரணுமா? எனக்கு ஒரு வேலையில பத்தியா? உன் நடிப்பு திறமையை கொண்டு வெளியே வர்றது தான் என்னோட வேலையா? பேசாம போனை வை. சொன்னா புரியாது, சும்மா நோய் நோய் நோயின்ட்டு. தேவைன்னா கூப்பிடுவோம், அப்போ வந்தா போதும். போனை வை. நல்ல டைம் பாஸ் ஆகும் போல இருக்க நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வராத நேரம் நந்தினிட்ட போன் பண்ணி கலாய்ச்சிட வேண்டியதான். நல்லா திட்டி விட்டுட்டோம். ஐயோ இங்கதான் வர போல இருக்கு. அப்ப இவ்வளவு இங்கதான் போன் பேசிட்டு இருந்தாளா? நம்ம பேசுறது கேட்டிருக்குமோ? சேச்சே கேட்டிருக்காது. உதய் நீ இங்கதான் இருக்கியா? நான் இப்பதான் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். போனை எடுத்தாரு. எத்தனை மண்டபம் அடிச்சிருக்கேன் தெரியுமா? ஊருக்கு கூட அட்டன் பண்ணவே மாட்டேக்காரு. அவ்வளோ பிஸியா உங்க அப்பா. ஏன்டா ஃபோன் பண்ணேன்னு ஆயிட்டு வெடுக்குன்னு பேசுறாரு. புரிஞ்சுக்கவே மாட்டேக்காரு. ஒரே ஒரு சான்ஸ் தானே கேட்கறேன், அது கூட கொடுக்க முடியாதா அவருக்கு? நான் வேணா வந்து பாக்குறேன், எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேக்காரு. 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு படம் எடுக்கலான்னு இருக்காராம். அது வரை நான் வெயிட் பண்ணணுமா? ப்ளீஸ் உதய், ஏன் இப்படி இருக்காரு? எனக்காக நீ வீட்டுக்கு போனோன்னா உங்க அப்பா கூட நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்பில்ல, அப்ப கொஞ்சம் போனை கொடுப்பியா? இல்லாட்டி வேண்டாம், என்னை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்வியா உதய்? இல்ல இல்ல நந்தினி, எங்க அப்பா எப்போ வீட்டுக்கு வருவாரு எப்போ போறாருன்னு எங்களுக்கே தெரியாது. இந்த ஃபீல்டு இப்படிதான் இருக்கும்னு எங்க அம்மாக்கே தெரியும். அதனால அம்மாவும் எதுவும் சொல்றது இல்ல. அவர் வரதே எப்பமா தான். அவர்கிட்ட போய் நான் இதெல்லாம் பேசினேன், அவ்வளவுதான் வீடே தலையில மாறி போகும். 6 மாசம் சொல்லியிருக்காருல, அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாரு. இல்லை உதய், எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதாவது உங்கள் அப்பா தான் ரவிக்குமார் சார்னு எனக்கு தெரியாமல் இருக்கிறத வர சரி அப்படின்னு விட்டுட்டேன். உங்கள் அப்பா தான் ரவிக்குமார் சார்னு தெரிஞ்சுட்டு நான் எப்படி ஃப்ரீயாக இருக்க முடியும்? எப்படியாவது ஒரு சின்ன வேடம், ஒரு வேலைக்காரி வேடம் கொடுத்தா கூட நான் அழகாக நடிப்பேன். அது அவர் இம்ப்ரெஸ் ஆனால் அடுத்தடுத்தது கொடுக்கட்டும். ப்ளீஸ் உதய், நீ நினச்சா நடக்கும். ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணேன். ஷப்பா உயிரெல்லாம் எடுத்துடும் போல இருக்கு. ஃபோன்லேயே இப்படிதான் நொயின்னு போட்டு படாப்படுத்திக்கிட்டு இருக்கு. எதுக்குடா நம்பரை கொடுத்தேன்னு இருக்கு. இதில் எங்கள் அப்பாட்ட வேற கொடுக்கணுமாம்ல. அப்பாட்ட பொண்ணை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. சரி நந்தினி, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறனால சொல்கிறேன். எங்கள் அப்பா 1 month தான் இங்கே இல்லை. காஷ்மீர் ஷூட்டிங் நேரத்தையும் முடிஞ்சு கிளம்பிட்டேன்னாரு. அநேகமாக இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கெலாம் எங்கள் வீட்டில் இருப்பாருன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு. அப்பா வரட்டும், நல்ல மூட்ல இருந்தாருன்னா நான் கால் பண்றேன். அப்படி இல்லையா நீ கால் பண்ணு. ஒரு 8:50 போல கால் பண்ணு. அப்பா அப்பாட்ட கொடுக்குறேன், பேசி பாரு. ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். என்னால முடிஞ்ச உதவி. என்னோட கிளாஸ்மேட் அவரே ஆகிட்ட. இவ்வளவு தூரம் கேட்கல, போனா போகுது. காதல் கீர்த்து கிளாஸ் முடிஞ்சு போல இருக்கு. கீர்த்து, ஏன் கீர்த்து என்ன உனக்கு பிடிக்கலையா? என் லவ் உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருந்தேனே, உன் ஃப்ரெண்டு கண்டிப்பா உன்கிட்ட சொல்லியிருப்பா. கீர்த்து, என் லவ்வை ஏத்துக்கிட்டியா இதை வேண்டான்னு சொன்னேன்னு கூட தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேம்மா, தவிச்சுக்கிட்டு. கீர்த்து, நான் இனி யாரையும் நம்பதா இல்லை. நான் பேசாம ஒன் வந்து என் லவ் சொல்லிடலான்னு இருக்கேன். அதுக்குள்ள தைரியத்தை மட்டும் எனக்கு கொடுத்துட்டா போதும் அந்த ஆண்டாவை. கீர்த்துமா, என்னைக்கு ஆனாலும் தாலின்னு ஒன்று யாருச்சுன்னா அது நான் தான் உன் கழுத்துல கட்டுற தாலியா இருக்கும். கீர்த்துமா, எப்பதான் என் லவ் ஏத்துக்க போற? நீ என்னை தூங்கவே விட மாட்டேங்க தெரியுமா? நைட்டு தூக்கத்துல கனவுல நீ தான் வர. முடிச்சு பார்த்தா என் பக்கத்துல உட்காந்துருக்க. சாப்பிட போமேன்னு போனா கூட ஊட்டி விடுற. ஆனா குளிக்கும் போது கூட டவல் எடுத்துட்டு வந்திருக்க. இவ்வளவு பண்ணிக்கிட்டு என் லவ் ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கியே. கீர்த்து, இன்னைக்கு 2ல் 1 தெரிஞ்சே ஆகணும். இன்னும் என்னால தாங்க முடியாது. படிப்பும் மண்டையில ஏற மாட்டுக்கு. எப்ப பாரு ஓன் நினைவு தான். வேற சண்டால சிரிக்கி எப்ப பாரு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இந்த பையில படிக்கவே விட மாட்டா போல இருக்க.
சோகத்துல இவன் வேற முகத்தை சகிக்கல. வசந்த், டேய் வசந்த், அடப்பாவி, பக்கத்துல இருந்து கூப்பிடுறது கூட காது கேட்கலையா? வசந்த், டேய் கிளாஸ் அட்டன் பண்ணலையா? ஆ, என்ன மாப்பிள்ள, கிளாஸா முக்கியம்? பாரு மாப்பிள்ள, எவ்வளவு ஜாலியா விளையாடிட்டு நிக்கா கீர்த்து. கீர்த்து பக்கத்துல போறனாலே எனக்கு பயமா இருக்கு. பேசாம நேரடியா அவள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணா என்னன்னு யோசிக்க. அன்னைக்கு ஒருத்திட்ட சொன்னியே, அவ போய் சொன்ன மாதிரியே எனக்கு தோணல. இல்ல ஒன்னுல அவ என்னை ஏத்துக்கிட்டா என்னை பார்த்து சிரிக்கணும், என்னை ஏத்துக்கலைன்னா என்னை பார்த்து முறைக்கவாது செய்யணும்ல. எந்த ரியாக்ஷன் இல்லாம நிக்கிறா. அப்படின்னா என்ன எடுத்துக்கிறது அர்த்தம்? அவ நம்ம சொன்னதை மெசேஜா அவள்கிட்ட கன்வெர்ட் பண்ணலன்னு தானே அர்த்தம். எப்பா சாமி, உன் லவ் தொல்லை என்னால தாங்க முடியல. முகத்தை வேற எப்படி வச்சுட்டு சும்மாவே பார்த்தா சகிக்காது, இதுல சோகமா வேற மூஞ்ச வச்சுக்கிட்டு. அவ என்ன அவ்வளோ பெரிய பக்தத்து பேரழகியா சோடா புட்டி? இப்ப என்ன உனக்கு? அவ லவ் பண்றாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவு தானே. அவ மட்டும் உன்னை லவ் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவளை பத்தி நினைக்க மாட்டேல. சொல்லுடா, உன்னால நானும் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண வழி இல்லை. நமக்கு படிப்பு தான் வர மாட்டுக்கு, கிளாஸ்ல அட்டண்டன்ஸாவது வர வேண்டாமா? அட்டண்டன்ஸ் இருந்தாதான் எக்ஸாம் எழுத விடுவாங்க, தெரியும்ல. படிப்பு தான் இல்ல, சும்மா கிளாஸ் ரூம் வந்து தூங்கிட்டு அது போகலன்னா அதுக்கும் வர மாட்டுக்க. இப்ப என்ன உனக்கு? இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிக்காத, பாத்துக்க. நல்லா இல்ல, நல்லா இருக்குன்னு அப்படி மோத தூக்கி வச்சுட்டு இருக்க என்ன? இப்போ உனக்கு அந்த பொண்ணு ஒண்ணு லவ் பண்ணுவாளா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவு தானே. வா, கிளாஸ் ஆகுது ஏதாவது. அங்க லைப்ரரிக்கு போறோம். இப்போ அவளுக்கு ஃப்ரீ விட்டுட்டுல, ஹிஸ்டரி கிளாஸ்னாலே ஃப்ரீ தான். நானும் பேசாம ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன். இல்லை, இந்த கிளாஸ்ல ஒரு நாள் கூட ஃப்ரீ ஹவர்ஸே இருக்க மாட்டேங்குது. இப்போ எல்லாம் ஏறு கட்டிட்டு லைப்ரரிக்கு தான் போகும். அங்க போனா உன் ஆளை பிடிச்சிடலாம். வா மாப்பிள்ள, இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்த்தே ஆகணும். என் நண்பன் எப்படி பார்க்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வா மாப்பிள்ள, இன்னும் அடுத்தவங்களை நம்பி எந்த பிரயோஜனம் இல்லடா மாப்பிள்ள. வா, இன்னைக்கு வெட்டு ஒன்னா துண்டு ரெண்டான்னு பார்த்துட்டு வந்துருவோம். கீர்த்தனா பெரிய இவ இல்ல, அவ கிளியோப்பட்றான்னு நினைப்பு மனசுல. சும்மா பசங்களை அலைய விட்டுக்கிட்டு பெரிய இவளாட்டு திரியிறது. வா, லைப்ரரியில தான் இருப்பா. நேரடியா பேசுறோம், விஷயத்த முடிக்கிறோம். என்ன மாப்பிள்ள, வா. ஏபிஜே அப்துல் கலாம் புக் இருக்கு, கர்ம வீரர் புக்கு, ஸ்டோரி புக்லாம் இருக்குடி. எனக்கு புக் ரீடிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்னோ ஒயிட் ஸ்டோரி சின்ன பிள்ளைல சன் டிவில மழலை நேரத்துல போடுவாங்க, பார்த்துருக்கேன் பக்கத்து வீட்டுல இருந்து. நல்லா இருக்குண்டி. ஆமா, எல்லா புக்கும் கேட்டா கொடுப்பாங்களா இல்ல தினம் ஒன்னொன்னு தான் எடுத்துட்டு போகணுமா? தினமும் 2 புக் வரை எடுத்துக்கலாம். ஆமா, உன் கூட நின்று என் வேலை எனக்கு நடக்காது போல இருக்கே. நீ இந்த காஞ்சன படத்துல சோப்பு கலர் சரியை பார்த்தோன்னே அவர் ரியாக்ட் பண்ணுவார்ல, அத மாதிரி ஒவ்வொரு புக்கா பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க பாரு, ஒழுங்கா சீக்கிரம் புக்ஸ் எடுக்கணும் எடு. எனக்கும் புக் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, 10வது வரைக்கும் ப்ராஜெக்ட் வேற. அதுவும் அந்த கதிர் கூட என்ன சேர்த்து விட்டுருக்காங்க. ஆனா உனக்கு கீழே இருக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், நீ எல்லாம் பார்த்து கொடுத்துருவ. ஏன்னா நான் அப்படி இல்லை, எனக்கு அந்த கதிரை சுத்தமா பிடிக்காது. அவங்க கூட போய் என்ன ப்ராஜெக்ட் சேர்த்து விட்டுருக்காங்க. அவன்கிட்ட போய் என்னத்தை கேட்கறதுக்கு? ஏன் இதை நான் பார்த்துப்பேன், அவன்கிட்ட இதையுமே நான் கேட்க மாட்டேனே. ஏய், இங்க பாருடி, இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. அப்பா, ஒவ்வொரு புக்கையும் முடிக்கிறதுக்கே 1 மாசம் ஆகும் போல இருக்கு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 5 இருக்குடி நம்ம இந்தியன் ஹிஸ்டரி பத்தி. அதாவது நிறைய ரைட்டரும் உண்டா, அதுல ஒவ்வொரு ரைட்டரும் ஒவ்வொரு பார்ட்ஸ் எழுதிப்பாங்களாம். இது நேம் தெரியலையே, குட்டி எழுதியிருக்கே. இது எடுப்பாடி. ஷோ, ஏன்டி புக்கு பைத்தியம் பிடிச்சி இப்படி திரியிறேன்? படிக்க வேண்டியதான். இப்படியா? ஷோ, உன் கூட சேர்ந்தேன் என்னையும் உன்ன மாதிரி மாத்திடுவேன். அம்மா தாயே, எனக்கு கொஞ்சம் புக்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, கொஞ்சம் நோட்ஸ் வேற ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. என் வேலையை நான் பாக்குறேன், நீ இங்க இருந்து காஞ்சனா படம் மாதிரி ஒவ்வொரு புக்கா பத்தி பேசிக்கிட்டு இரு. லைப்ரரி முடியும் போது அவரே பிடிச்சி காதை பிடிச்சி வெளியே தள்ளி விடுவாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து போ. காதல விழுதா பேரு, பைத்தியம் ஆயிட்ட போல. இவ கிட்ட நின்னா நம்மளையும் பைத்தியக்காரன் ஆக்கிடுவா. பேசாம நம்ம வெளியே போய் பார்ப்போம், என்னமோ செய்யட்டும். புக்ஸ் ரீடிங்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஒரு புக்கு கூட இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. நம்ம பாட புத்தகத்தை மட்டும்தான் படிச்சிருக்கேன், இப்போ காலேஜ் புக்கு. ஆனால் எனக்கு பொன்னியின் செல்வன், அப்புறம் இந்த நிறைய இந்த கதிர்வேலன் காதலியா, அந்த மாதிரிலாம் நிறைய ரீடிங் புக்ஸ் உண்டுல்ல, செந்தமிழில் இருக்கும். எனக்கு அதெல்லாம் படிக்கணும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் முன்னாடி ஒரு லைப்ரரி உண்டு, அங்கே போவேன். ஆனால் சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால அவ்வளோ இந்த கேம்ஸு தான் கொடுப்பாங்க, அதை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ஓடி வந்துடுவேன். ஏய், என்னடி சத்தமே இல்லை? புக் ரீட் பண்ணி பாரு,
ஓ நீயும் அப்புறம் அடிக்ட் ஆயிடுவ புக் ரீடிங்க்கு. புக் ரீட் பண்ணனால எவ்வளோ நாலேஜ் கிடைக்கும் தெரியுமா? நம்ம மண்டைக்குள்ளேயே ஒரு சர்க்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம என்னென்ன பண்ணணும், இப்போ நல்ல புக்ஸ் நிறைய இருக்குமா, அதை நம்ம படிக்கும்போது நிறைய நல்ல நல்ல விஷயம் கற்றுக்கலாம். நம்மளும் எப்படி இருக்கக்கூடாது, நம்ம எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் வரும் தெரியுமா? சின்ன பிள்ளையில எங்கள் அப்பாட்ட ஒருக்க இந்த புக்கெலாம் உண்டுல, இந்த குங்குமம் ராணி அந்த புக்கெலாம் வாங்கி கேட்பேன். அதில் நல்ல நல்லதாக போட்டிருக்கும், கோலம் போட்டிருக்கும், ஸ்டோரி போட்டிருக்கும், கேம் போட்டிருக்கும். எங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டே வராது. அதுக்கு எங்கே என்கிட்ட காசு இருக்குது, சாப்பிட்றதுக்கே பெரிய பாடாக இருக்குன்னு சொல்லும். ஆனால் இவ்வளோ புக்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கீத்து. பாவம் யாரு பத்த பிள்ளைன்னு தெரியல, தன்னந்தனியா புலம்பிட்டு இருக்கு. ஏய் ஐயோ இவங்களா இன்னைக்கு மாட்டேன். கீர்த்தனால எங்க போனா, எப்ப போனான்னு கூட சொல்லாம போயிட்டாள பாவி. ஏய் நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு உன்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டேன். நீ என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு முடிஞ்சா முடியும் சொல்லிருக்கணும். முடியலையா என்னால முடியாது சார்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம ஒர வேக்காடா இருக்கியே. உன்னெல்லாம் பார்த்தா எனக்கு கோவமா வருது. அன்னைக்கு எப்படி பஸ் ஸ்டாப்ல நாங்க பாக்கிறதுக்கு முன்னாடி பஸ் ஏறி ஓடிட்ட இல்ல? என்ன நீ கண்ணிலே பட மாட்டேல்ல? எப்படி எப்படி யோசிச்சிருக்க பாரு. நம்ம அவளை அப்புறம் பார்க்கவே மாட்டோம், பேசவே மாட்டோம்னு நினைச்சிட்டா போல இருக்கு. அன்னைக்கு சொன்னல உன் ஃப்ரெண்டு என்ன சொன்னா சொல்லு, தெரிஞ்சாகணும் எனக்கு. என் ஃப்ரெண்டு இதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கான். சும்மா உன் பின்னாடிலாம் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. என்ன சொன்னா அந்த சோடாபுட்டி? முதியோர் இல்லம் நல்ல டாபிக் தான். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வேற வச்சிருக்காங்க. அங்க போனா நிறைய கலெக்ட் பண்ணலாம் டீடைல்ஸ்லாம். ஆனா நம்ம மட்டும் எப்படி முடிவு எடுக்கிறது? இதான் குரூப் ப்ராஜெக்ட் ஆச்சே. 4 பேரும் இது குரூப்பா யோசிச்சா தானே ஒரு இது கிடைக்கும். நம்ம ஐடியா நம்ம சொல்லுவோம், அவங்க ஐடியா அவங்க சொல்லட்டும். எது பெட்டரா இருக்கோ அதுலயே நம்ம எடுக்கலாம். என்ன கீர்த்து குரல் மாதிரி இருக்கு? அட கீர்த்து அங்க இருக்கா? அவளை விட்டுட்டு இவன் இவள்கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். டேய் மாப்பிள டேய் எழிலு, பேசிட்டு இருக்கும்போது வாயை முட்டு பேசாம இருடா. உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன். ஓ இவன் இன்னைக்கு இந்த பொண்ணை விட மாட்டான், ஒரு வழி ஆக்காம விடவே மாட்டான். இவன்ட்ட நம்ம பேசியிருக்கிறதோடி நம்ம கீர்த்துட்டே போய் பேசிடுவோம், அதான் நமக்கு நல்லது. எதுக்கு தலையை சுத்தி மூக்க தொடுவானே, நேரடியா போய் தொட்டுட்டா போச்சு. சே ப்ரொபோஸ் பண்ணிட்டா போச்சு. என்ன ஊமை கொட்டா மாதிரி நிக்கியே? உன்ட ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில சொல்லு. என்ன உன் சோடா புட்டி என்ன சொன்னா? என் ஃப்ரெண்ட மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிருமா என்ன அந்த சோடா புட்டிக்கு? அன்னைக்கு நீ எப்படின்னு சொல்லியிருப்பேன்னு தெரியும். நீங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஊரெல்லாம் சுத்துறதெல்லாம் நீங்க தான். அதனால என்ன சொன்னான்னு மறைக்காம சொல்லு. இங்க பாருங்க, நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க. நீங்க எது வரணும் ஏன்ட பேசுறதுக்கு பதிலா அவள்கிட்ட பேசியிருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. அவ ஒன்னும் சொல்லல, அவள்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. ஏய் என்ன சத்தம்லாம் ரொம்ப கூடுது? குளிர் விட்டு தெரியுதியோ? பயம் இல்லாம போச்சு அப்படித்தானே? நான் யாரும் தெரியுமா? இந்த காலேஜே என் பேரை கட்ட அதிர்ந்து நடுங்கும். மிஸ்ஸே அப்படிதான். நீ என்ன குரல ஊசி பேசுவ? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவள்கிட்ட போய் கேட்க எனக்கு தெரியாம ஓண்ட கொண்டு தந்தோம். ஒழுங்கா இப்ப போற உன் ஃப்ரெண்டுகிட்ட என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்க என்கிட்ட வந்து சொல்ற. அது வரை நான் இங்கதான் நிப்பேன். நீ மட்டும் அன்னைக்கு மாதிரி ஏமாத்தி டிமிக்கு கொடுத்துடலாம் நினைச்ச மகளை, நாளைக்கு கிளாஸ் ரூமுக்கு வருவேன். சார் பாடம் எடுத்துட்டு இருந்தாலும் வந்து கேட்பேன். அட யாருப்பா இந்த ரேக்க கொண்டு வச்சாங்க? புக்ஸ் அதுல அடுக்கி வச்சு இந்த மனோகர் சொன்னாவே கேட்க மாட்டான். இதை இன்னும் ஒழுங்கா அறையவே இல்ல. எப்ப பில்லுனே தெரியல. இதெல்லாம் காலேஜ் லீவு டைம் பண்ற வேலை. ஓ கத்தாதடி கத்தாத. எனக்கு பார்த்தா நான் தான் உன்னை ஏதோ பண்ண மாதிரில தெரியும். கத்தாத பொறு. ரேக்க நானே எடுத்து வைக்கிறேன். என்ன வெயிட்டா இருக்கு? இவ்வளவு நேரம் நானும் இங்க தானடா நின்னேன். நான்லாம் நிக்கும் போது இந்த ரேக்கு விழவே விழல. இப்போ மட்டும் மாப்பிள்ள என்னடா நடக்குங்க?
டேய் மச்சான் என்னடா பாத்துட்டு இருக்க? டேய் இது இல்லடா, வெயிட்டா இருக்கு. அம்மா டேய் கை கை. ஏய் என்னடி என்ன பாத்துட்டே நிக்க ராக்க புடி. ஐயோ பயமா இருக்கு. ஐயோ கீத்து தூக்கிரு கீத்து. ஏய் உனக்காக என் உயிரை பணைய வச்சிட்டு இருக்கேன். கை கை கொஞ்சம் ட்ரை பண்ணு. என்ன ட்ரை பண்ணனும் புரியல. நல்ல வாயில வருது, சொல்ல முடியல. டேய் இவ்வளவு நம்பி பலன் இல்லடா மாப்பிள, தூக்கிடா, கை வலிக்குடா. பரவாயில்லையா? கையில ராக் விழுந்துச்சே, வலிக்குதா? வாங்க பிரின்சிபல் கண்டிப்பா அதை கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். இவ்வளவு அஜாக்கிரதையா காலேஜ்ல வச்சிருப்பாங்க. லைப்ரரிக்கு எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் வராங்க? நல்ல வேலை நீங்கனால பரவாயில்ல. வேற யாருக்காவது மண்ணில எதே விழுந்திருந்தா என்னத்துக்கு ஆகுறது? காலேஜ்ல ஃபீஸ் வாங்கினா மட்டும் போறாது, எல்லா செக்ஷனும் கரெக்டா இருக்கணும். நான் இதை பிரின்சிபல்ட்ட சொல்லி ஆவேன். இங்க பாருங்க கீர்த்தனா, இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க, விடுங்க. ஓ கை வலிக்கு. சரி உங்க ஃப்ரெண்டிட்ட நான் உனக்கு கேட்டிருந்தேன், நீங்க ரெண்டும் கலந்து பேசிட்டு நாளைக்கு ஒரு பதில சொல்லுங்க. அப்போ ஆமாங்க கீர்த்து, நல்ல பதிலா சொல்வீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் வசந்த், வசந்த் என்றென்றும் வசந்த். மாப்பிள்ள நான் கிளாஸுக்கு வரலடா, என்னை கொண்டு எப்படியாவது வீட்டில் விட்டுறான். கை வலி தாங்க முடியல மாப்பிள்ள. வா. பாவம் நல்ல பையனா இருக்கான் பத்தியா? நல்ல வேலைடி, அவர் இருந்தனால தப்பிச்சார். அவரு கையில நல்லா அடிபட்டிருக்கும்னு நினைக்கேன். நம்மகிட்ட தெரியாத மாதிரி பில்டப் பண்ணிட்டு போறான் பாரு. இன்னும் ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் காலேஜ் பக்கமே வரமாட்டான். கண்டிப்பா மாவு கட்டுதான். அப்படியா? உண்மையாவா கேட்கிறேன் சொல்ற? நல்லா அடிபட்டிருக்குமோ? ஏண்டி நீ என் பக்கத்துல நிக்கிறதுனா தைரியத்துல நின்னு நீ நின்றுக்க வேண்டியது தானே? எதுக்கு நான் என்ன என் கை உடையிருக்கா? ஏதோ தலைக்கு வந்தது தலை பகையா போகும்னு சொன்ன கதையாட்டு உனக்கு வரத அவர் ஏந்திக்கிட்டாரு. விடு விடு, வசதி உள்ள பையன் மாதிரி தெரியுது, பாத்துக்கிடுவாங்க. ஆனாலும் நீ ரொம்ப ஓவர் தாண்டி. உனக்காக தாங்கிக்கிட்டு ஒரு கையை உடைச்சிட்டு போறாரு. ஒரு சாரி தேங்க்ஸ் கூட சொல்லல நீ. நல்லா வருவேன். இல்ல கீர்த்து, எனக்கு பதட்டமாயிட்டு ஒரு ஆம்பளை நம்ம கிட்ட இருந்து அப்படி கை வச்சுட்டு படுக்கும்போது அப்பா அப்படியே மண்டையில ஃப்ரீஸ் ஆயிட்டு. கடவுளே, யாராவது பார்த்தா என்ன தப்பா தான் நினைச்சிருப்பாங்க. நான் இதுக்கு தான் காலேஜே படிக்கலைன்னு சொன்னேன். எங்க வீட்டுல கேட்காம என்ன கொண்டு தள்ளிட்டாங்க. அடச்சி, எதிர்பாராம நடி நடந்து நான் கிண்டல் பண்ணாலும் என்ன சொல்லணும்? தெரியாம நடந்ததுக்கு நான் எங்கடி பொறுப்பாக முடியும்னு பேசணும். அதை விட்டு உன்ன படிப்புக்குள்ள வந்துருவா. இப்ப நான் சொல்றேன், உன்னை உங்க ஊர்ல இருந்து கொண்டு படிக்க வைக்கிறது அனுப்புனதே பெரிய குத்தம் தான். மக்கு மக்கு படிச்ச மக்கள்